ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 18 ஸ்லோகம் 67. இந்த கீதா சாஸ்திரத்தை எவர்களுக்கு உபதேசிக்க கூடாது என்று கண்ணனே கீதையில் சொல்லியிருக்கின்ற ஒரு விஷயத்தை நம் குரு ஞானதேவர் ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். அது என்ன டீட்டெயில்ஸ் என்பதை பார்க்கலாம். நீ ஷராத்வ பூர்வமாக பெற்றுக்கொண்ட ஸ்ராத்த பூர்வமாக ஸ்ரத்தை பூர்வமாக அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம ரொம்ப கண்ணன் அர்ஜுனன் கண்ணன்ட்ட எந்த அளவுக்கு ஸ்ரத்தையோட இந்த கீதா சாஸ்திரத்தை பெற்றுக்கொண்டான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நீ பெற்றுக்கொண்ட இந்த கீதா சாஸ்திரத்தை நீ எவர்களுக்கு சொல்லக்கூடாது என்ற எய்ம்ல இவர் சொல்லியிருந்தாலும் அல்டிமேட்லி நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த குவாலிபிகேஷன்ஸ் நமக்கு இருக்கான்றதை இன்டைரக்ட்லி என்ஷூர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. சரியா? பெற்றுக்கொண்ட இந்த கீதா சாஸ்திரத்தை தபஸ் இல்லாத ஒருவனுக்கு மொத்தமே 4 பாயிண்ட் சொல்லியிருக்காருங்க. சரியா? 4 பாயிண்ட். 4 பாயிண்ட்ல ஒண்ணு, தபஸ் இல்லாம இருக்கிறவனுக்கு சொல்லக்கூடாது, குரு பக்தி இல்லாம இருக்கிறவனுக்கு சொல்லக்கூடாது, கீதா சாஸ்திரத்தை கேட்கணும் ஆர்வம் இல்லாம இருக்கிறவனுக்கு சொல்லக்கூடாது, கண்ணன் மேல அல்லது கிருஷ்ண பக்தர்கள் மேல நெகட்டிவ் அபிப்பிராயம் இருக்கிறவங்களுக்கு சொல்லக்கூடாது. ஸோ இந்த 4 தான். இந்த 4 இது மட்டும் இருந்தா பத்தாது. இதுல மெயினா அவர் சொல்ல வர்றது என்னன்னா, இதுல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆனாலும் நீ சொல்லக்கூடாது. ஸோ அவர் என்ன சொல்ல வர்றாரு, ஒருவேளை தபஸ் இருந்துருச்சு அப்படின்னுட்டா மட்டும் அவனுக்கு குவாலிபிகேஷன் வந்துருச்சுன்னு அர்த்தம் இல்ல. இல்ல குரு பக்தி மட்டும் இருந்துச்சு அப்படின்னா குவாலிபிகேஷன் வந்துருச்சுன்னு அர்த்தம் இல்ல. கீதா சாஸ்திரத்தை கேட்கறதுக்கு ஆர்வம் இருக்கு அப்படின்னுட்டா மட்டும் அவனுக்கு குவாலிபிகேஷன் வந்துருச்சுன்னு அர்த்தம் இல்ல. அவன் எந்த கிருஷ்ண பக்தர்களை ஏளனமாக பேச மாட்டான். கிருஷ்ணன் என்றால் உயர்வாக பார்ப்பான். ஆனா மித்த 3 இல்லை அப்படின்னாலும் அவனுக்கு தகுதி இல்லை. ஸோ இதுதான் அவர் சொல்ல நினைக்கக்கூடிய ஒரு கருத்து. சரியா? அப்போ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த 4 பாயிண்ட் அவர் வர்ணிக்கிறாரு. ஸோ அவர் வாயால கேளுங்க. தபஸ் இல்லாத ஒருவனுக்கு சொல்லவே கூடாது. சரியா? இப்ப தபஸ் என்றால் என்ன அப்படிங்கிறத 17வது அத்தியாயத்துல ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரா, அதனால அங்க ஜம்ப் ஆயிட்டேன். இங்க மொட்டையா தபஸ் இல்லாமல் இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நமக்கு தான் ரொம்ப டீட்டெயில் அங்க இருக்கு அப்படின்னு 17வது அத்தியாயத்துல போனா காய்க்க மானசீக வாசிக்க தபஸ்ன்னு பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சாத்விக ராஜச தாமஸ்ல சாத்வீக தபஸை போய் தேடி உட்கார்ந்தா சாத்வீக தபஸ்ல போய் பார்த்தா சத்துவம் சுத்தி என்று 16வது அத்தியாயத்துல நான் என்ன சொல்லியிருந்தேனோ அதுதான்டா சாத்வீக தபஸ் என்று சொல்லிட்டார். அதுக்கப்புறம் 16வது அத்தியாயத்துக்கு ஜம்ப் ஆன அங்க அந்த சத்துவம் சுத்தி அப்படிங்கிறத பத்தி படிக்கும்போது நமக்கு தபஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சரியா? சத்துவ சுத்தி என்பது ஒருவனிடத்தில் இருந்தால் அவனிடத்தில் பின் சொல்லப்படும் லட்சணங்கள் காணப்படும். சோ இந்த லட்சணங்கள் இருக்கான்றது நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். ஓகேவா? சாம்பலானது எரிவதும் அணைவதும் அற்றுப்போய் இருப்பது போலே. எக்ஸாம்பிள்ஸ் நிறைய சொல்றாரு. ஒவ்வொன்றும் எதுக்காக சொல்றாருன்னா நம்ம மனசு எந்த அளவுக்கு துளி கூட கன்ஃபியூஷனே இல்லாம கிளியரா இருக்கு அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிள்ஸ் வருது. சரியா? சாம்பலானது எரிவதும் அணைவதும் அற்றுப்போய் இருப்பது போலே. சாம்பல் எரிஞ்சு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட். அணைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா இன்னொரு ஸ்டேட். எரியவும் இல்லை அணையவும் இல்லை அப்படின்னா அது எப்படி இருக்கும்? அது நல்ல தகதகன்னு எரியல, அதுக்காக முழுசா அணைஞ்சு விடவும் இல்லை. அப்படின்னா இந்த உலக வாழ்க்கையில அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா அவன் இருக்கான், ஆனா இருக்காங்கிறதே தெரியாம இருக்கான். இப்போ உலக விஷயத்துல ஆர்வமா இருப்பவர்கள் எரிந்து கொண்டிருப்பவர்கள்னு அர்த்தம். சுத்தமா அணைஞ்சு போயிடுச்சான் அப்படின்னா அவன் கிட்டவே இல்லவே இல்லைன்னு அர்த்தம். அவன் உலகத்துல இருப்பான், ஆனால் எரியாமல் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ உலக விஷயத்தின் மேல பற்றே இல்லாம இருக்கிறதுன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கோங்களேன். பற்று இருக்கிறதுங்கிறது எரியிற மாதிரின்னு வச்சுப்பாங்க. உலக ஆசைகள் முற்றிலும் அற்று போனவனாக அவன் இருப்பான் அப்படின்னு. அதே எக்ஸாம்பிள் தான் அடுத்து. அமாவாசை முடிந்து போய் பிரதமை அப்படிங்கிறது அமாவாசைக்கு அடுத்த நாள். சரியா? அப்போ அந்த அமாவாசைக்கு சுத்தமா இல்லை நிலா, அடுத்த நாள் இருக்கிற மாதிரி இருக்கு. சரியா? சோ அந்த ஒரு ஸ்டேட் 2வதா மென்ஷன் பண்ணியிருக்காரு. பிரதமையின் கலாவிருத்தியை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் அதிசூட்சமமான உருவத்தை படைத்திருக்கும் சந்திரனுடைய சொரூபத்தை போலே. இது நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். சரியா? அடுத்து வருஷா காலம் முடிந்து போய் வேனிற்காலம் ஆரம்பிக்காமல் இருக்கும் போது தன்னுடைய உண்மையான தெளிந்த ரூபத்தோடு இருக்கும் கங்கையை போலே.
நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கங்கையில ஆ வருஷா காலத்துல புரண்டு தண்ணி பயங்கரமா ஓடும். சரியா? அடுத்து வெயில் காலம் ஆரம்பிக்கல. வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னா, அங்க தண்ணி வத்திடுச்சு அப்படிங்கிற மாரி வச்சுக்கோங்க இல்லைன்னா. இப்போ தண்ணி வத்தமும் இல்ல. ஆனா தண்ணி கரை புரண்டும் ஓடல. அப்ப கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். தெளிந்த நீர் அப்படியே போயிட்டு இருக்கும். அது நிக்குதா போகுதான்னே கூட தெரியாது. ஆனா போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் இருக்கு இல்லையா? அது நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளா காட்டியிருக்காரு. கங்கையை போலே. சரி இதெல்லாம் எப்ப உங்களுக்கு இருக்கும்? மனசுல சங்கல்ப விகல்பங்கள் முற்றிலும் அற்றுப் போய். சரியா? இதெல்லாம் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியல அப்படின்னா டைரக்ட்டா தியரிக்கு வந்துருவாரு. சோ இந்த மாரி ஸ்டேட்ல உன் மைண்ட் இருந்தா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எந்த மாரி ஸ்டேட்ல எனக்கு புரியலப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா, சங்கல்ப விகல்பங்கள்னா லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். முற்றிலும் அற்றுப் போய். ரஜோ, தமோ குணங்களின் ஆட்டமும் ஓய்ந்து போய். ரஜோ, தமோ குணங்களின் ஆட்டம் ஓய்ந்து போய். சரியா? அப்ப சாத்வீக குணம் மட்டும் தான் மிஞ்சி இருக்கு. ரஜோ குணம் ஆட்டம் ஓடி போயிடுச்சுன்னா. ஆத்மஸ்வரூப தியானத்திலேயே ஈடுபட்ட புத்தி படைத்தவனாக அவன் இருப்பான். ஆத்மஸ்வரூப தியானம்னா என்ன? நான் யார் அப்படிங்கிற தியானம். என் சொரூபம் எது அப்படிங்கிற தியானம். சதா சர்வ காலமும் என் மனம் எதை மட்டும் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றால் என் சுரூபத்தை பற்றிய சிந்தனையிலேயே இருக்க வேண்டும். அனைத்தும் நானே, உணர்வு மயமானவன் நான், எங்கும் எல்லாம உணர்வுகளாகவும் இருப்பது நானே, என் எதிரில் இருக்கும் அத்தனை உணர்வுகளும் நானே என்று அந்த ஆத்ம உணர்வினால் அந்த ஆத்ம உணர்வு மயமாகவே இருத்தல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவன் இருப்பான். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. வேறொருக்கு போயிருக்கும் புருஷனையே நினைத்துக் கொண்டு விரகதாபகத்தில் மனக்கலக்கம் கொண்டிருக்கும் பதிவிரதையான ஒரு ஸ்திரீ எவ்விதமான லாபத்தையும் நஷ்டத்தையும் தன் மனதில் ஏற்றிக்கொள்ளாதது போலே ஷத் வஸ்துவான ஆத்மஸ்வரூபமே மனதுக்கு இனித்து போய் இருப்பதால் புத்தியானது ஆத்மஸ்வரூப தியானத்தினின்று வலுவாதிருத்தலே சத்துவம் சுத்தி ஆகும். இதுதாங்க குவாலிபிகேஷன். சரியா? உன் சொரூபத்திலே நிலைத்திருத்தல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. எப்படி சொல்லியிருக்காரு எக்ஸாம்பிள்? இப்போ ஒரு புருஷன் வந்து வேற ஊருக்கு போயிட்டான். இப்ப விரக தாபத்துல தவிச்சிட்டு இருக்கா. அவகிட்ட கொண்டு போயிட்டு அல்வாவை கொடுத்தா அவ சாப்பிடுவாளா? அல்லது எவனாவது லூசு பண்ணி நம்ம திட்டினா அவ கேட்பாளா? ஏன்னா மைண்ட் ஃபுல்லா எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா புருஷனையே நினைச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி மனம் ஃபுல்லா அங்க ஒருங்கிணைத்துட்டு விட்டதுனால இங்கே இவளுக்கு நடக்கின்ற எந்த ஒரு விஷயமானாலும் அதை லஜ்ஜையே பண்ணாமல் எப்படி இருப்பாளோ? இது எக்ஸாம்பிள். சரியா? இது எப்படி இருக்கணுமா? ஆத்மஸ்வரூப விஷயம். இப்போ அந்த புருஷங்கிறது யாரு? என் சொரூபம் தான் என் புருஷன். சரியா? அப்போ நான் யார் அப்படிங்கிறதையும் இந்த ஆத்மஸ்வரூபத்தை பற்றிய அந்த சிந்தனையிலேயே சதா சர்வகாலம் இருக்கின்ற போது உனக்கு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அதை பத்தி கவலையே படாம உன் சிந்தனை ஃபுல்லா அதுல இருந்ததுன்னா நீ சத்துவம் சுத்தி படைத்தவன் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு சாத்வீக தபஷ் அப்படின்னு அர்த்தம். இந்த தபஸ் இருக்கிறவனுக்கு தான் இந்த கீதையை சொல்லணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? மனது கிணித்து போயிருப்பதால் புத்தியானது ஆத்மஸ்வரூப தியானத்தினின்று வலுவாதிருத்தலே சத்துவம் சுத்தியாகும். ஏன்னா புருஷனை பத்தி நினைப்பிலேயே அவ வந்து பூரிச்சு போயிட்டு சந்தோஷமா இருக்கலாம். அதனால வேற என்ன சந்தோஷமா வந்தாலும் அடிச்சு போங்கடா அப்படின்னு சொல்லிடுவாளாம். அந்த மாதிரி ஆத்மஸ்வரூப சிந்தனையும் ஆத்மஸ்வரூப தியானத்திலேயே மனம் இனித்து போயிருப்பதால் ஆத்மஸ்வரூப தியானத்தினின்று வலுவாது இருத்தலே சத்துவம் சுத்தியாகும் என்று கேசி என்ற அசுரனை கொண்ட கிருஷ்ணன் சொன்னார். இது இன்னொரு பாயிண்ட் சேர்த்து சொல்லிடுறேன். ஆத்மஸ்வரூபத்தை அடைந்து கொள்ளல் கொள்ள கருதி ஞானாபியாசம் யோகாபியாசம் ஆகியவற்றில் ஒன்றின் மேல் பூரண விசுவாசத்தை வைத்து அதில் திடமாக நிலை கொண்டு போய் சர்வ ஆகூதிகளும் முடிந்து போன பின் சர்வ ஆகூதிகளும் முடிந்து போன பின் வேறு யாதொரு ஆகூதியும் செய்ய வேண்டியதாய் மிகுந்து நில்லை என்னும் எண்ணத்துடன் அக்னியில் பூர்ண ஆகூதி முடிவான ஆகூதி செய்து விடுதல் போலே அல்லது நல்ல குலத்தில் பிறந்தவன் தன்னுடைய பெண்ணை சற்குலத்தில் கொடுத்து விடுதல் போலே லக்ஷ்மியானவன் ஸ்ரீ முகுந்தனுக்கு மாலையிட்டு அவரிடத்தில் நிலைத்து போனது போலே லக்ஷ்மியானவள் கண்ணனோடு நிலைத்து போனது போலே பூரண ஆகதி கொடுத்து விடுவது போலே ஞானம் ஞானத்தில் யோகம் ஞானம் ரெண்டுமே சொல்லியிருக்காரு இந்த இடத்துல. இப்ப நம்ம ஞானம் எடுப்போம். மாலையிட்டு அவரிடத்தில் நிலைத்து போனது போல்
ஞானம் இவற்றில் ஒன்றை, யோகம் ஞானம் இவற்றில் ஒன்றை அபியசிக்க தொடங்கின பின், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஞானாபியாசத்தை தொடங்கின பின் சித்தம் மாறுபாடு அடையாத அதிலேயே நிலை கொண்டு அதனாலேயே ஜீவித்திருப்பவனாக இருப்பது போலே ஞான, அது பேர் வந்து ஞான யோக அவஸ்த ஸ்திதி அப்படின்னு ஏதோ சான்ஸ்கிரிட்ல வருது, சரியா? சோ இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷனா சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன்ல மொத்தம் 4 குவாலிஃபிகேஷன், 4மே வேணும்னு சொல்லியிருக்காரு. சோ இது இருந்து அது இருந்தா ஓகேலாம் சொல்லல. மொத்தம் 4 குவாலிஃபிகேஷன்ல அவர் வந்து தபஸ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷனா சொல்லியிருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்கணும், சரியா? சோ இந்த குவாலிஃபிகேஷன் இல்ல அப்படின்னு நினைக்கிறத விட இந்த குவாலிஃபிகேஷனை நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கீதையில சொன்ன விஷயங்கள் எல்லாம் அனுபவமாகும்னு சேர்ந்து புரிஞ்சுக்கோங்க. சரி, அடுத்து நெக்ஸ்ட் தபஸுக்கு அப்புறமா வந்து ரொம்ப முக்கியமானது என்னன்னா, தபஸ்வியா இருந்தாலும் அவனுக்கு குரு பக்தியில் பிடிப்பில்லாமல் போனால் அவன்கிட்டயும் வந்து இந்த கீதை சாஸ்திரம் எடுபடாது அப்படின்னு அர்த்தம், சரியா? அதுக்கு எக்ஸாம்பிள், வேதம் பஞ்சமனை வெகு தூரமாக விலக்கி வைத்திருப்பது போலே அவனை நீ விலக்கி வைக்க வேண்டும். வேதம் வந்து பஞ்சமன் அப்படின்னு சொன்னா மொத்த 4 கேட்டகரிஸ்ல வந்து சூத்திரர்கள் வேதத்தை படிக்கக்கூடாதுன்னு ஒண்ணு இருக்கு. பட் சூத்திரர்கள் வந்து அவர் ஞானியாக முடியும் மற்ற 3 பேர்களுக்கு சேவை செய்து அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்கு. ஆனா அதை வந்து நீங்க வேதத்தை தொடக்கூடாதுன்னு சேர்ந்து சொல்லியிருக்கு, சரியா? ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக சொல்லியிருக்காரு, நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஸோ எப்படி வந்து தள்ளி வச்சிருக்கோம் அந்த மாதிரி குரு பக்தி இல்லாதவனை, குரு பக்தி இல்லைன்னா கீதா சாஸ்திரத்துக்கு விட்டு அவனை தள்ளி வச்சிரு அப்படின்னு அர்த்தம், சரியா? யஞ புரோடகத்தை தேவதைகளை உத்தேசித்து ஹோமம் செய்வதற்காக சித்தம் செய்து வைத்திருக்கப்பட்ட அன்னத்தை காக்கை எவ்வளவு வயது முதிர்ந்ததாக இருந்தாலும் அதற்கு கிடைக்க கூடாதது போலே தபஸ்வியா இருந்தும் குருபக்தி இல்லாத ஒருவனுக்கு இந்த கீதா சாஸ்திரத்தை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நீங்க தேவதைகளுக்காகவே சமைச்சு வச்சிருக்கீங்க, அந்த அக்னியில போடுறதுக்காக ஆப்தி பண்றதுக்காக வச்சிருக்க அந்த விஷயத்த காக்கை வந்து எச்சில் பண்ணிட்டு போயிடக்கூடாதுன்னு ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துப்பாங்களாம். அது காக்கை ரொம்ப வயசு முதிர்ந்த காக்கையா இருக்கு, கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, அதனால போட்டுடலாம்னு கூட நீங்க நினைக்க மாட்டீங்க. ஏன்னா இது அப்படிப்பட்ட ஒரு வஸ்து, இது யாருக்கு எது எங்க போய் சேரணுமோ அது அங்க போய் சேரணும் அப்படிங்கறத ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க இருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி குரு பக்தி இல்லைன்னா அவனுக்கு குவாலிபிகேஷன் இல்லை, அதனால அவனுக்கு கீதா சாஸ்திரத்தை கொண்டு போய் சொல்லக்கூடாது. இது 2வது பாயிண்ட், சரியா? 3வது 4வது பாயிண்ட் ஈஸி பாயிண்ட் தான். நெக்ஸ்ட், ஒருவனிடத்தில் தபசும் குருதேவனிடத்தில் பக்தியும் இருக்கலாம், ஆனால் அவனிடத்தில் இந்த சாஸ்திரத்தை கேட்டறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இல்லாமல் போகலாம். அப்படிப்பட்டவன் கீழ் சொல்லிய தபஸ் குரு பக்தி என்ற இவ்விரு விஷயங்களிலும் சம்பூர்ண யோகியதை படைத்தவனாக இருந்தாலும் கேட்க வேண்டும் என்ற ஆசை இல்லாத அவனுக்கு இதை கேட்க அதிகாரமே இல்லை. உங்களுக்கு பெரிய டவுட் வரும், எனக்கும் வந்துச்சதுக்கு அப்புறம் ரிசர்ச் பண்ணி பார்த்தா தான் எனக்கு புரிஞ்சது, சரியா? ஏன்பா இந்த 2 வந்தா மீது 2 வந்துடாதா? இந்த 2 வந்துருச்சுன்ற தபசும் குருபக்தியும் வந்துட்டா கீதா சாஸ்திரத்தை கேட்கணும்ன்ற அவசியம் இல்லாம போயிடுமா என்ன என்றால் எனது அனுபவத்தில் அப்படியும் இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கின்றது, சரியா? தபஸ் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்றதை விட குரு பக்தி இருக்கிறதுனால அந்த குருவிற்கு என்ன பிடிக்கும், அந்த தபஸ் தான் பிடிக்கும். சத்துவம் சுத்தி அதுல நம்ம விளக்கணும் இல்லையா? வெறுப்பற்று எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஆத்ம ஸ்வரூப தியானத்திலேயே இருக்கிறது, அதுதான் குருவுக்கு பிடிக்கும். இப்போ குரு பக்தி வந்துருச்சு, இப்போ ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு அந்த சத்துவம் சுத்தி அப்படிங்கிறதும் வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டேர்ம் தான். தபஸும் வந்து குரு பக்தியும் வந்து வராம போகுமா அப்படின்னு. ஆனாலும் நமக்கு குருவே கிடைச்சிட்டாரு அப்படிங்கிற அந்த ஒரு அசால்ட்ல அவரிடம் கேட்க வேண்டும் என்ற ஆசை இல்லாமல் போகிறதுக்கான வழி இருக்கு. இப்போ கேட்கணும்ன்ற அந்த ஆசை இல்லை அப்படின்னா கூட, இவ்வளவு பெரிய குவாலிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமும் கூட கேட்கணும்ன்ற அந்த ஆர்வம் இல்லாம போச்சு அப்படின்னா சொல்லாத. there are peoples அப்படியே இருப்பாங்க, ஜஸ்ட் பிகாஸ் குரு கிடைச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு தெம்புலையே வந்து அந்த அவர் சொல்ற அந்த ஞான கருத்துக்களை உள்வாங்கணும் அப்படின்னு. ஏன்னா சொன்னதெல்லாம் செய்வான், அவர் சொன்னதை செஞ்சாலும் இந்த கீதா சாஸ்திரத்தை அவர் சொல்றத உள்வாங்கி அதிலேயே நிலைக்கணும் அப்படிங்கிற அந்த சாஸ்திரத்தை கேட்கணும்ன்ற ஆசை மட்டும் இல்லாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சோ அதை தான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காரு, அப்படி கேட்கணும்ன்ற ஆசை இல்லாதவங்களுக்கு சொல்லாதே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ரொம்ப ஈஸி, நம்ம குரூப் மெம்பர்ஸ்லாம் கேட்கணும்ன்ற ஆசை ரொம்பவே இருக்கு. நெக்ஸ்ட் பாயிண்ட்,
எவ்வளவோ உத்தமமான முத்தாகவே தான் இருக்கட்டும், அதில் துவாரம் இல்லாத பட்சத்தில் அதில் நூல் என்னமாய் நுழையும்? சாகரம் கம்பீரமாக இருக்கிறது என்பதை மறுக்கிறவர்கள் ஒருவரும் இல்லை. ஆனால் அதில் பெய்த மழை வீணாகத்தானே போகிறது. சாப்பிட்டு பூரண திருப்தி அடைந்திருக்கும் ஒருவன் முன் உத்தமமான பக்குவ அன்னங்களை பரிமாறியவற்றை வீண் செய்ததை விட்டுவிட்டு நம்முடைய ஔதாரியத்தை பசியெடுத்தவன் ஒருவன் விஷயத்தில் ஏன் வெளிப்படுத்தி வைக்க கூடாதோ அப்படின்னு கேட்கிறார். இந்த ரெண்டு வந்து முத்து மாறிங்க. தபஸும் வந்துருச்சு, குரு பக்தி வந்துருச்சுன்னா சும்மாவா? அப்ப முத்து மாதிரி தானே. முத்துல நடுவுல ஓட்டை இல்லைன்னா அதை யூஸ் பண்ண முடியாதுல்ல. அந்த மாதிரி கேட்கணும்ன்ற ஆசை இல்லை அப்படின்னா அவனுக்கு இவ்வளவு பெரிய குவாலிபிகேஷன் வந்தும் கூட அது வந்து பிரயோஜனம் இல்லாம போயிடும். ஏன்னா பசிக்கிறவனுக்கு போட்டாதான் அவன் வந்து உபயோகமாகும். இவனுக்கு தான் பசிக்கலையே, கேட்கணும்ன்ற ஆசை இல்லையே. அதனால குவாலிபிகேஷன் இருக்கு, ரைட் குவாலிஃபிகேஷன், தபஸ் இருக்கு, குரு பக்தி இருக்கு. பட் இந்த குவாலிபிகேஷன் இல்லாதனால கூட அவனுக்கு இந்த கீதா சாஸ்திரம் பயன்படாது என்று சொல்ல வருகிறார். நெக்ஸ்ட் பாயிண்ட். ஆகவே எவ்வளவு தகைமை படைத்தவனா ஒருவன் இருக்கட்டும், அவனுக்கு இந்த சாஸ்திரத்தை கேட்டறிந்து கொள்ள விருப்பம் இல்லாமல் போனால் அவனுக்கு இதை ஒரு வேடிக்கையாய் கூட உபதேசிக்க கூடாது. அடுத்த பாயிண்ட். ரூபங்களின் அழகை நன்றாக அறிந்து கொள்ளத்தக்க திறமை படைத்த கண் முன்னால் பரிமள வஸ்துக்களை காட்டி வைத்தால் விதமாக பயன்படும். எந்த இடத்தில் எந்த வஸ்து மதிக்கப்படுமோ அந்த வஸ்து அவ்விடத்தில் இருந்தால்தான் பயன்படும். இது இன் ஜெனரலா சொல்றாரு. ரூபம் அப்படின்னா கண்ணுக்கு விஷயம் இல்லையா? அழகழகான ரூபங்கள் வந்து கண்ணுக்கு விஷயம். பரிமளம் அப்படின்னா வாசனை, அது யாருக்கு விஷயம்? மூக்குக்கு விஷயம். சரியா? அப்போ பரிமள வஸ்துக்கள் எதுல வைக்கணும்? மூக்குக்கு அருகில வைக்கணும். பார்க்க வேண்டியதை கண்ணுக்கு அருகில வைக்கணும். எதை எங்க வைக்கணும்னு ஒரு விவஸ்தை இருக்கா இல்லையா? பரிமள வஸ்து எடுத்துட்டு போயிட்டு கண்ணு முன்னாடி வச்சேன்னா என்னடா பிரயோஜனம்? அதனுடைய வாசனை அதனால அனுபவிக்க முடியாது. So therefore right thing must be placed with a right person. So சரியான வஸ்து சரியான இடத்தில் போய் சேர வேண்டும் அல்லவா? சோ அந்த மாதிரி இருக்கணும். இது எக்ஸாம்பிள் இது. ஆகவே தபஸ்வியாயும் குரு தேவ பக்தி உள்ளவனாகவும் ஒருவன் இருந்த போதிலும் அவனுக்கு இந்த சாஸ்திரத்தை கேட்கும் விஷயத்தில் பிடிப்பில்லாமல் போனால் அவனையும் ஒதுக்கிவிட வேண்டும். மேலும் தபஸ்வியாம் பக்தனாகவும் இருந்து சாஸ்திரத்தை கேட்பதில் ஆசை உடையவனாகவும் ஒருவன் உனக்கு கிடைத்தாலும் அவன் கீதா சாஸ்திரத்தை செய்து வைத்தவனாக சகல லோகத்தையும் அடக்கி ஆள்கிறவனாக இருக்கும் என்னை, கண்ணனை ஒரு பூஜ்யனாக பாவிக்காமல் சாமானியனாக மனுஷன் என்று நினைக்கிறவனாகவும் என்னிடத்திலாவது அல்லது என்னுடைய பக்தர்களிடத்திலாவது தோஷத்தை பாராட்டுபவனாகவும் இருந்துவிட்டால், இது 4வது பாயிண்ட். சரியா? தோஷங்கள் எடுத்துக்கொள்கிறான் இருந்தால் அவன் இந்த சாஸ்திர உபதேசத்துக்கு யோகியன் ஆக மாட்டான். அவனுடைய மற்ற யோகியதை அனைத்தும் ஜீவஜோதி இல்லாமல் எண்ணெய் வத்தி இல்லாமல் நிறைய பெற்றிருக்கும் தீபஸ்தம்பம் ராத்திரியில் எப்படி பிரயோஜனம் அற்றதாகுமோ அப்படியே பிரயோஜனம் அற்றதாகும். சோ எல்லாம் இருக்கு. அப்போ குரு பக்தி அப்படின்னு சொன்னாரு, தபஸ் அப்படின்னு சொன்னாரு. நம்மளுடைய செல்ஃப் குவாலிபிகேஷன், நம்மளுடைய கொஞ்சம் ஈகோ இல்லாம வெறுப்பெருப்பு இல்லாம இருக்கிறது வந்து மெயினா தபஸ்ல வந்துடும். குரு பக்தியும் அவனுக்கு இருக்கு. சாஸ்திரத்தை கேட்கணும்ன்ற ஆர்வமும் இருக்கு. ஆனா கண்ணன் மேலையும் கண்ணனுடைய பக்தர்கள் மேலையும் அவனுக்கு ஒரு துவேஷம் இருக்குமே. ஆனால் அப்படி கூட இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும் என்பதால் தான் ஞானதேவர் சொல்லி இருக்கிறார். எப்படி இருக்க முடியும்? அவனுக்கு தான் தத்துவம் சுத்தி வந்துருச்சு, குரு பக்தியும் வந்துருச்சு, சாஸ்திரத்தை கேட்கணும்ன்ற ஆசையும் வந்துருச்சு அப்படின்னா கூட கண்ணன் மேல, ஏன்னா கண்ணனுடைய லீலைகள் அப்படிங்கிறது டிஃப்ரெண்டா இருக்கு. சோ அந்த லீலைகளை தவறாக புரிந்து கொண்டு அவன் மேல் ஒரு தோஷத்தை வைத்துக் கொண்டு அவனுடைய பக்தர்களையும் சேர்ந்து தோஷமாக பார்ப்பது என்பது ஒரு வேளை அவன் மனதில் இருக்கலாம். இப்ப என்ன செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னா, இப்போ அவனுக்கு தபஸும் குருபக்தியும் இருந்தது அப்படின்னா அந்த குருவுடைய வேலை என்னவா இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவனுடைய கேட்கணுன்ற ஆர்வத்தை தூண்டுவதும் பிளஸ் கிருஷ்ணன் மேல ஒரு பூரண பக்தி வர வைப்பதும் என்பது அது குருவுடைய ரோலாக இருக்கும். ஏன்னா இந்த 2 வந்தாதான் அவனுக்கு கீதா சாஸ்திரத்தை உபயோகிக்கப்படும். இந்த சாஸ்திரத்தை யாருக்கு சொல்லணும் அப்படிங்கறதா மெயின் இல்லையா? சோ அவர் கைட் பண்ணுவார். ஏன்னா அவன் குரு பக்தி தான் வந்துருச்சு. அப்புறம் கைட் பண்ணுவார். எப்படி கைட் பண்ணுவார்? கீதா சாஸ்திரத்தை சொல்லி கைட் பண்ண மாட்டாரு. கீதா சாஸ்திரத்துக்கு உண்டான தகுதியை வளர்த்துக்க சொல்லி கைட் பண்ணுவார் அப்படின்னு வச்சுக்கலாம். சாஸ்திரத்தை கேட்கறதுக்கு உண்டான ஆர்வத்தை கொடுப்பார். அல்லது இந்த மாதிரி கிருஷ்ணன் மேல் உள்ள பக்தியை வளர்க்க செய்வதற்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வார். இதெல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு ஃபுல் குவாலிபிகேஷன் வந்துவிடும் என்பது போல் இது இருக்கிறதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
எக்ஸாம்பிள் இதுதான் சொல்றாரு. திரி இருக்கு, பகல் விளக்கு இருக்கு, தீயும் எரிஞ்சாச்சு. ஆனா என்ன இல்லைன்னா அது அணைஞ்சுதான் போகுது இல்லையா? அந்த எக்ஸாம்பிள் ஒண்ணு காட்டினாரு. அப்படியே பிரயோஜனமற்றதாம் தேகம் சிவந்ததாக அநேக நகைகளால் அலங்கரிக்கப்பட்டதாக இருந்து உயிரோன்று இல்லாது போனால் தங்கத்தால் நியமிக்கப்பட்டதாயும் அவ்வளவுதான். அது ஒரு எக்ஸாம்பிள். நல்லா செக்கச்செவேன்னு இருக்கான், நல்லா அழகாவும் இருக்கான், ஃபுல்லா தங்கம் எல்லாம் போட்டு அந்த பாடிக்கு நல்லா சிங்காரிச்சு வச்சுட்டேங்க, அதுல உசுறு இல்லை அப்படின்னு சொன்னா என்னடா பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லாதது போலே. இது நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன்னா எந்த அளவுக்கு அந்த கிருஷ்ண பக்தி முக்கியம் அப்படிங்கறதுதான் சொல்றாரு. தங்கத்தால் நியமிக்கப்பட்டதா இருக்கும் ஒரு வீடு இருந்து அதன் வாயிற்படியில் சர்ப்பம் படுத்திருந்தார் போலே. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஒரு வீடு தங்கத்தாலேயே இருக்கு வீடு, பட் அதுக்கு முன்னாடி சர்ப்பம் படுத்திருக்கு, உள்ள போக முடியாது. ஸோ யூ ஹேவ் ஆல் குவாலிஃபிகேஷன்ஸ் சார், பட் ஸ்டில் இஃப் யூ டோன்ட் ஹேவ் கிருஷ்ண பக்தி, கண்ணன் பக்தி, கிருஷ்ண பக்தன் பிளஸ் பக்தர்களை தோஷிக்கும் குணம் இல்லாத இருக்க வேண்டும். ஸோ அந்த ரெண்டு ஒரு வேலை இருந்துச்சுன்னா அவுட்டு அப்படிங்கிறாரு. உத்தமமான அன்னத்தை சமைத்து வைத்து அதனுடன் கூட காலக்கூட விஷத்தை கலந்து வைத்தார் போலே. ஏன்னா எல்லா குவாலிஃபிகேஷன் இருக்கு, கடைசியில் இது இல்லாதனால கடைசியில் எல்லாமே விஷமா போயிடுது. காபட்சியம் மறைந்து கிடக்கும் சந்தேக பாவத்தை போலும் ஒருவன் தபஸ்வியாயும் பக்தனாயும் வேதவியாயும் மேதாவியாயும் வச்சுப்பாங்க இருந்தாலும் அவன் என்னையும் என் பக்தர்களையும் நிந்திக்கிறவனாக இருந்து விட்டால் அவன் இந்த சாஸ்திரத்தை கையால் தொடக்கூட ஒத்துக்கொள்ள கூடாது. வளர்த்துவதேன் நிந்தைகள். நிந்தகன் சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மதேவனுக்கு சரியான யோகியதை படைத்தவனாக இருந்த போதிலும், நிந்தகன் அது கதம் அது, நிந்தகன் அப்படிங்கிறவன் சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மதேவனுக்கு சரியான யோகியதை படைத்தவனாக இருந்த போதிலும் வேடிக்கையாய் கூட அவனுக்கு நீ இந்த சாஸ்திரத்தை சொல்லி வைக்க தகாது. புரியலையே. ஓ, நிந்தகன் அப்படின்னா நிந்தை செய்பவன், அதாவது கண்ணனையும் கண்ணனுடைய பக்தர்களையும் நிந்தை செய்பவன் அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ அப்படிப்பட்டவன் அவனுக்கு எவ்வளவுதான் யோகியதை இருந்தாலும் கண்டிப்பாக பயன்படாது. வேடிக்கையாக கூட அவனுக்கு இந்த சாஸ்திரத்தை சொல்லி வைக்கத்தகாது. ஆகவே தபஸ் என்னும் பெரும் பாறைகளை கொண்டு அடிப்படையை ஏற்படுத்தி அதன் மேல் குருபக்தியை கொண்டு மேடை ஏற்படுத்தி அதற்கு மேல் சிரவண இச்சை என்னும் சதா திறந்து கிடக்கும் கதவையும் வைத்து அதற்கு மேல் அனித்தை என்னும் ரத்தனத்தை கவசமாக, அணிந்தை அப்படின்னா கண்ணனை நிந்தை செய்யாமல் இருத்தல், அணிந்தை என்னும் ரத்தனத்தை கலசமாக வைத்து இவ்விதம் அமையும் பக்தன் என்ற ஒரு கோவிலுக்குள் அதிபரிசுத்தமான கீதை என்னும் ரத்ன லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வைப்பாயாக, நீ உலகில் எனக்கு சமமான கீர்த்தி பெற்று வாழ்வாய். சரியா? சோ பேசிக் இருந்து அவர் அடிப்படையா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் தபஸ் தான் சொல்லியிருக்காரு, அதுக்கப்புறம் குரு பக்தி, அதுக்கப்புறம் கேட்கணுன்ற ஆர்வம், அதுக்கப்புறம் கண்ணனை நிந்தை செய்யாமல் இருத்தல். சரியா? ஃபவுண்டேஷன் போடுறது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னா மற்ற ரெண்டு ரொம்ப ஈஸியா வந்துடும். ஸோ இந்த தகுதிகளோடு இருந்தால் கீதை அவர்களுக்கு மட்டுமே உபதேசிக்கப்பட வேண்டும் என்று கண்ணன் தன் வாயால ஞானேஸ்வரில சொல்லியிருக்காரு. ஆனா எங்களுக்கு தகுதி இல்லைனாலும் எங்களுடைய பாக்கியவசத்தால் கிடைத்து விட்டதே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அதனுடைய முழு பலன் எப்ப கிடைக்கும் அப்படின்னா இந்த 4 தகுதிகள் உள்ளவர்களுக்கு மட்டுமே அதனுடைய முழுமையான பலன் கிடைக்கும் அப்படின்னுட்டும் நம்ம புரிந்து கொள்ளலாம்.